ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மேகி பேல் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம மேகி வச்சு செஞ்சுருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த சாட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மேகி பாக்கெட் எடுத்துக்கலாம். இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சைஸில் உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பாதாம் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நம்ம பொன்னிறமாக பொரித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா இதே ஆயிலில் உடச்சி வச்சுருக்க மேகி சேர்த்துக்கலாம். மேகியை ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் நம்ம வறுத்தாலே போதும், நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு இதோட கலர் நல்லா மாறினதுக்கப்புறமா மேகி மசாலா சேர்த்துக்கலாம். மேகி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஃப்ரைடு மேகி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பேல் பூரி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு பொரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு ஓமப்பொடி வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு வேக வச்சு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயத்தை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை உள்ள விதைகளை நீக்கிட்டு அந்த தோல் பகுதியை மட்டும் சின்ன சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், வேணும்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக துருவின கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக துருவி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். நம்ம லெமன் ஜூஸுக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மேகியை சேர்த்துக்கலாம். இது கூட வறுத்து வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்து கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும், நமக்கு சிம்பிளான மேகி பேல் பூரி தயாராகிடும். பெரும்பாலும் நம்ம தெருவோரங்களில் இல்லைனா பீச்சுக்கு போகும்போது இந்த ரெசிபியை அதிகமாக சாப்பிட்ருப்போம். இனி உங்கள் குழந்தைங்க கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதில் நம்ம மேகி சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.